எத்தனை பேருக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும்? கை தூக்குங்க. உண்மையா தூக்கணும். போய் சொன்னா சாமி கண்ணை குத்தின்னு சொல்லுவாங்க. நம்ம சாமி கண்ணை எடுத்துரும். சிம்சோனோட வாழ்க்கையில நடந்துச்சு. எத்தனை பேருக்கு அவர் நம்ம மேலே அன்பு வைத்தனாலதான் நம்ம எவ்வளவோ அவருக்கு துணிகரம் செஞ்சோம், பாவம் செஞ்சோம், மீறுதல் செஞ்சோம். பர்சனல் ரூம்ல அடையப்பா நம்ம செஞ்ச பாவத்தை அம்மா அப்பா பார்க்கல, பாஸ்டர் பார்க்கல, பார்த்துருந்தாங்கன்னா நமக்கு பேசிருக்க மாட்டாங்க. ஒரு 4 ரூபாய்க்கு நம்மளை மதிக்க மாட்டாங்க. எவ்வளவு பாவங்களை செய்து அந்த பர்சனல் அறையில எல்லாமே தெரிஞ்சும் நம்மளை நேசிச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் ஏன் என்னை கைவிடலையா இல்ல கைவிட்டாரா எனக்கு டவுட்டா இருக்கு. என்னை இன்னும் அவர் நம்புறாரா, இன்னும் அவர் என்னை அன்பு செலுத்துறாரான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான். உங்களா இன்னைக்கு வரைக்கும் எஜமானர் சொல்றாரு, அது ஒன்னும் கனித்தர மாதிரி தெரியலையே, ஸ்டீஃபன்ற ஒரு பர்சன் கனி தரலையேப்பா. அப்போ கிரைஸ்ட் சொல்றாரு, இல்லப்பா அவனுக்காக நான் கொடுத்த ரத்தத்தை பாருங்க, சிந்தனை விலைக்கரையத்தை பாருங்க, எவ்வளவு துடிக்க என்னால நான் வேதனை அனுபவிச்சு. ஒரு 1 இயர் டைம் கொடுங்க, 1 வருஷம் காத்திருக்கட்டும். அவர்னாலதான் நம்ம இன்னைக்கு நிக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? பட் ரட்சிக்கப்பட்ட நாளை நினைச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட நாள் அப்போ நம்ம அது முக்கியமா ஞானஸ்தானம் எடுத்தோம். அடையப்பா நம்ம பிரேயரை பார்த்தீங்கன்னா, நீல்டோனை பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுற டங்ஸை பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற கேரக்டரை பார்த்தீங்கன்னா, ஆனா இப்போ திரும்பி பார்த்தா அதை தான் தெய்வம் சொல்றாரு, நீ அந்த நாட்கள்ல வச்ச அந்த இம்ப்ரூவ்மெண்ட், அந்த ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பு, நீ எனக்காக அடுத்த படியில நீ ஏறி வச்ச. ஆனா நீ ஸ்டில் நீ இன்னும் யோசிச்சு பாரு, நீ எப்படி இருக்க. யாரையும் உங்களை மதிப்பிட தேவையில்லை, யாரையும் உங்களை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு தெரியும்